அத்தியாயம் 6. ஹைவேஸ் ரோட்டில் வலது பக்கமாய் 5 மாடியோடு ஹோட்டல் சாண்டிலியர் டோல்பூர் கற்களை சதுரம் சதுரமாய் தன் உடம்பு பூராவும் பதித்து கொண்டு நின்றிருந்தது. விவேக் தன் மாருதி ஜென்னை கார் பார்க்கிங்கில் மௌனமாக்கிவிட்டு ஹோட்டல் ரிசப்ஷனை நோக்கி போனான். ஷோகேஸில் வைத்த ஜவுளி கடை பொம்மை மாதிரி கவுண்டருக்குள் நின்றிருந்த அந்த இளைஞன் சிக்கனமாய் சிரித்து எஸ் ப்ளீஸ் என்றான். மிஸ்டர் சந்திரமௌலி, எந்த அறை? 1 minute சார் சொன்னவன் கம்ப்யூட்டருக்கு உயிர் கொடுத்து கீபோர்டில் பட்டன்களை தட்டி மானிட்டரில் பார்த்துவிட்டு தயக்க குரலோடு ஏறிட்டான். அப்படி யாரும் இந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கலையே சார், மறுபடியும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்க. அவன் மீண்டும் கீபோர்டை தட்டி பார்த்துவிட்டு ஐ எம் ஷியோர் அபவுட் தட் சார், நீங்க சொன்ன சந்திரமௌலி பேர்ல இங்க யாருமே ரூம் எடுக்கலை என்றான். விவேக் தன் ஷர்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த போட்டோவை எடுத்து ரிசப்ஷனிஸ்ட் இளைஞனின் முகத்துக்கு நேராக பிடித்தான். இவர்தான் சந்திரமௌலி. ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் பார்த்துவிட்டு லேசாய் முகம் மலர்ந்து ஆச்சரிய குரலோடு நிமிர்ந்தான். சார், இவர் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரு, ஆனா வேற பேர்ல. என்ன பேர்? ரங்கண்ணாங்கிற பேர்ல பெங்களூர் அட்ரஸை கொடுத்திருக்கிறாரு. ரூம் நம்பர் 317 சார். இப்ப ரூம்ல இருக்காரா? இருக்கார். சரி, நானே போய் அவரை பார்க்குறேன். நீங்க இன்டர்காம்ல இன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. இல்ல சார். விவேக் லிஃப்டை உபயோகப்படுத்தி 3வது மாடியில் இருந்த 317ஆம் எண் அறைக்கு முன்பாய் போய் நின்று கதவை தொக்கினான். சில வினாடிகளுக்கு பின் கதவு திறந்தது. சந்திரமௌலி லுங்கி பனியனோடும் வாயில் புகையும் சிகரெட்டோடும் தெரிந்தார். கேட்டார், எஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாருன்னே சொல்லலையே. போலீஸ் கிரைம் பிரான்ச். சந்திரமௌலியின் கையில் வைத்திருந்த சிகரெட் மெலிதாய் நடுங்கியது. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சந்தேகம். என்ன? உங்களுக்கு சந்திரமௌலின்னு ஒரு அழகான பேர் இருக்கும்போது எதுக்கு ரங்கண்ணாவா மாறி இப்படி அவுட்டர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கிறத உங்களுக்கு யார் சொன்னாங்க? சொன்னவங்க யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. உங்க தலைமறைவு வாழ்க்கைக்கு காரணம் என்னங்கிறது தான் முக்கியம். அது வந்து உள்ள போய் அப்படி உட்கார்ந்து பேசலாமா? வாங்க. விவேக் உள்ளே போய் சுவரோரமாய் போடப்பட்டிருந்த சோபாவுக்கு சாய சந்திரமௌலி கட்டிலில் வந்து உட்கார்ந்தார். இப்ப சொல்லுங்க, என்ன காரணம்? சந்திரமௌலி தலை குனிந்தபடியே சொன்னார். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், டெபாசிட் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன்னு எல்லா கஸ்டமர் கிட்டையும் சொல்லி இருந்தேன். யாரும் என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. சிலர் போலீஸுக்கு போறேன்னு சொன்னாங்க. சில பேர் அடியாட்களை வச்சு மிரட்டினாங்க. அதிலிருந்து தப்பிக்க எனக்கு வழி தெரியாததுனால இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு கிடக்கிறேன். விவேக்கிற்கு புரிந்தது. சந்திரமௌலி நடத்தி கொண்டு வந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் நஷ்டம். கஸ்டமர்களின் நெருக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் மனிதர் இப்படி மாற்று பெயரில் ஓடி வந்து ஒளிந்திருக்கிறார். விவேக் கேட்டான், எத்தனை நாளா இந்த தலைமறைவு வாழ்க்கையை நடத்திட்டு வரீங்க? கடந்த 1 வார காலமா இப்படி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை தீர்ந்துடுமா? என் வடநாட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பண உதவி கேட்டிருக்கேன். அவரும் தரதா வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. பண உதவி கிடைச்சதும் இந்த தலைமறைவு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுவேன். கஸ்டமர்ஸ் அதுக்குள்ள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலிருக்கு. மிஸ்டர் சந்திரமௌலி, நான் இப்ப உங்களை பார்க்க வந்தது உங்க ஃபைனான்ஸ் கம்பெனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக இல்லை. பின்ன எதுக்காக? இந்த ரூமை விட்டு வெளியவே நீங்க வராததினால உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். விஷயமா? என்ன விஷயம்? உங்க எக்ஸ் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் செந்தமிழ் செல்வி இப்ப உயிரோடு இல்லை. சந்திரமௌலி முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. உடம்பு ஒரு மெல்லிய நடுக்கத்துக்கு உட்பட்டு குரல் தொண்டையிலிருந்து திணறி திணறி வந்தது. என்னாச்சு அவளுக்கு? ஹெல்த் நல்லாதானே இருந்தது. அவங்க மரணம் இயற்கையானது அல்ல, கொலை செய்யப்பட்டிருக்கார். சந்திரமௌலியின் முகம் இன்னமும் இருண்டது. எதுக்காக கொலை? யார் பண்ணினது? திருடுறதுக்கு வந்தவங்களா? அப்படி தெரியலை. உங்க மனைவிக்கு வேண்டாதவங்க யாரோ அவங்களை ரொம்பவும் கொடூரமான முறையில தீர்த்து கட்டியிருக்காங்க. கொலை செய்ய அவங்க எந்த ஆயுதத்தையும் உபயோகிக்கல. பூனையை ஏவி விட்டு கொலை பண்ணி இருக்காங்க. பூனையா?
எஸ், ஒரு பூனை தான் உங்க மனைவியோட கழுத்தை கடிச்சு குதறி உயிரை எடுத்திருக்கு. ரொம்பவும் க்ரூயல் மர்டர். சந்திரமௌலி இப்போது அடியோடு நொறுங்கி போனவர் மாதிரி உட்கார்ந்திருந்தார். விவேக் தொடர்ந்தான். மிஸ்டர் சந்திரமௌலி, உங்க மாஜி மனைவி கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம், யார் காரணமா இருக்க முடியும்னு உங்களால கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா? சந்திரமௌலி பெருமூச்சு விட்டார். சாரி, அவளை விட்டு நான் பிரிஞ்சு வந்து 7 வருஷமாச்சு. 4-5 தடவை எதேச்சையா ரோட்ல பாத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஹலோ சொல்லி சேம சௌக்கியங்களை விசாரிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். உங்க டைவர்ஸுக்கு என்ன காரணம்? கல்யாணமான நாளிலிருந்தே எங்க 2 பேருக்கும் ஒத்து போகலை. சின்ன சின்ன விஷயங்களில் கூட கருத்து வேறுபாடு. நாங்க சண்டை போடாத நாளே கிடையாது. ஆனா சண்டை போடுறது வெளியே தெரியாது. ஒரே வீட்ல இருந்துக்கிட்டு மாச கணக்கா பேசாம இருந்திருக்கோம். அப்படி இருந்தது எங்க 2 பேருக்குமே அவஸ்தையாகவும் சித்திரவதையாகவும் இருந்ததால லீகல் செப்பரேஷனுக்காக கோர்ட்டுக்கு போனோம். மியூச்சுவல் கன்சர்ன் இருந்ததால உடனடியா டைவர்ஸ் கிடைச்சது. அவளோட வழியை பார்த்துக்கிட்டா, நான் என்னோட வழியை பார்த்துக்கிட்டேன். இந்த 7 வருஷத்துல அவளுக்கு யார் நண்பர்கள் யார் பகைவர்கள்னு எனக்கு தெரியாது. பட் 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வார பத்திரிகையில் செந்தமிழ் செல்வியை பத்தி ஒரு கிசுகிசு போட்டிருந்தாங்க. விவேக் லேசாய் ஆர்வமானான். என்ன கிசுகிசு? செந்தமிழ் செல்வி ஒரு அரசியல் தலைவர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரதாகவும் கூடிய விரைவில் அந்த கட்சியில் ஒரு முக்கிய பதவி கொடுக்கப்படும் என்றும் போட்டிருந்தாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது. அது எந்த பத்திரிகையில் வந்த கிசுகிசு? திரிசூலம் என்கிற அரசியல் வார பத்திரிகையில். விவேக் தன் தாடையை தடவினான். திரிசூலத்துல நியூஸ் வந்தா அது உண்மையாகத்தான் இருக்கும். அத்தியாயம் 7. அப்பல்லோ ரத்த சேமிப்பு வங்கியில் இருந்து அந்த பணிப்பெண் டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தாள். அது புனிதம் நர்சிங் ஹோமா? ஆமா, நாங்க இங்கே அப்பல்லோ பிளட் பேங்கில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, நீங்க யாரு? நான் டாக்டர் மிருணாளினி. வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன விஷயம்? டாக்டர், இன்னைக்கு உங்க ஹாஸ்பிட்டல்ல நடக்க போகிற ஒரு ஆபரேஷனுக்காக ஓ பாசிட்டிவ் பிளட் 2 யூனிட் வேணும்னு பேஷண்டோட மகன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தார். அவர் வந்து கேட்ட சமயம் ஓ பாசிட்டிவ் பிளட் ஸ்டாக் இல்லை, இப்போ கிடைச்சிருக்கு. அனுப்பி வைக்கட்டுமா டாக்டர்? மறுமுனையில் டாக்டர் மிருணாளினி நிதானமான குரலில் பேசினார். இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல எந்த ஆபரேஷனும் கிடையாது. எங்க ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி யார் வந்து பிளட் கேட்டது? ஒரு யங் மேன், வயது 30 இருக்கலாம். அவரோட மதர் உங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிறதாகவும் வயித்துல ஒரு மேஜர் ஆபரேஷனும் சொன்னார். யாரோ பொய் சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்துல எதுக்காக பொய் சொல்லணும் டாக்டர்? அந்த குறிப்பிட்ட ஓ பாசிட்டிவ் ரத்தம் அவனுக்கு பர்சனலா ஏதாவது ஒரு வகையில் தேவைப்பட்டிருக்கலாம். அந்த ஆளோட பேர் அட்ரஸ் எல்லாம் கேட்கலையா? இல்ல டாக்டர், அந்த ஆள் அவசரத்துல இருந்ததால பேரையும் அட்ரஸையும் கேட்கணும்னு எனக்கு தோணல. ஆள் எப்படி இருந்தான்னு அடையாளம் சொல்ல முடியுமா? காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தான். ஒயிட் ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட். மறுபடியும் வந்தான்னா ஆளை அங்கே உட்கார வச்சுட்டு எனக்கு தகவல் கொடுங்க. எஸ் டாக்டர். ரிசீவர்கள் 2 முனைகளிலும் கவிழ்க்கப்பட்டன. அத்தியாயம் 8. திரிசூலம் பத்திரிகையின் அலுவலகம் நுங்கம்பாக்கம் ஹைரோட்டின் இடுப்பு பகுதியில் பிரிந்த ஒரு கிளை சாலையின் கடைசியில் வேப்பமரங்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்தது. அயோக்கிய அரசியல்வாதிகளை சூரசம்ஹாரம் செய்யும் ஒரே வார இதழ் திரிசூலம். பெயர் பலகையை படித்துக்கொண்டே விவேக் பத்திரிகை அலுவலகத்துக்குள் நுழைந்து ஆசிரியர் அறையை விசாரித்து கொண்டு போனான். ஆசிரியர் வீரபாண்டியன் தாம்பூலம் தரித்த வாயோடு விவேக்கை வரவேற்றார். வரணும் வரணும், நீங்க ஃபோன் பண்ணி இங்கே வரேன்னு சொன்னபோது ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நீங்க புகழ்பெற்ற ஒரு கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர். யார் யாரோ இங்க வந்திருக்காங்க, மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசி இருக்காங்க. அப்பெல்லாம் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. விவேக் அவர் காட்டிய நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே புன்னகைத்தான். மிஸ்டர் வீரபாண்டியன், நான் உங்க பத்திரிகையை ரெகுலரா படிக்கிறது கிடையாது. இருந்தாலும் டைம் கிடைக்கும் போது படிப்பேன். எந்த அரசியல் கட்சிக்கும் ஜால்ரா போடாம ஆளும் கட்சிக்கும்
யாருக்கும் துதி பாடாம எல்லா அரசியல் அவலங்களையும் தோலுரிச்சி காட்டுறதுல உங்க பத்திரிகை தான் நம்பர் 1. உங்க பாராட்டுக்கு ரொம்பவும் நன்றி. என்னை பார்க்க காரணம் இல்லாம வரமாட்டீங்க. என்னோட உதவி உங்களுக்கு எந்த விசாரணைக்காவது தேவைப்படுதா? சொல்லுங்க, என்ன உதவி வேணும்? பிரபல நாவலாசிரியை செந்தமிழ் செல்வி கொலை சம்பந்தமான விசாரணையை நான் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் படி 4-5 மாசத்துக்கு முன்னாடி உங்க பத்திரிகையில் செந்தமிழ் செல்வியை பத்தி ஒரு கிசுகிசு வந்திருக்கு. உண்மையா? வீரபாண்டியன் நெற்றியை தேய்த்து கொண்டு தலையாட்டினார. ஆமா, ஞாபகம் இருக்கு. செந்தமிழ் செல்வி ஒரு அரசியல் தலைவரோட வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரதாகவும் கட்சியிலேயே அந்த அம்மாவுக்கு ஒரு பதவி கொடுக்க போறதாகவும் கிசுகிசு போட்டிருந்தோம். அது உண்மையா இல்லை கணிப்பா? உண்மைதான். எங்க பத்திரிகையில் எந்த ஒரு பொய்யான விஷயமும் வந்துடக்கூடாதுங்கிற விஷயத்துல நான் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருப்பேன். அந்த கிசுகிசு உண்மையா இருந்தா யார் அந்த அரசியல் தலைவர்னு சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாம். மாபோகா கட்சியோட தலைவர் அமரேந்திரன். அமரேந்திரனா? அந்த ஆள் சரியில்லைன்னு சொல்லுவாங்களே. அவன் ஒரு ஃப்ராட். பேருக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல சட்டவிரோத காரியங்களை பண்ணிட்டு வரவன். செந்தமிழ் செல்வி அப்பேற்பட்ட ஆசாமி கிட்ட ஏன் போகணும்? எங்களுக்கும் அது புரியாத புதிர்தான். இந்த அம்மா ஒரு டீசென்டான நாவலிஸ்ட், அவன் ஒரு அயோக்கிய அரசியல்வாதி. 2 பேருக்கும் நடுவுல அப்படி என்ன உறவு இருக்க முடியும்னு தெரியல. அமரேந்திரனோட வீட்டு அட்ரஸ் கொடுக்க முடியுமா? வீரபாண்டியன் சிரித்தார். அவனுக்கு இந்த மெட்ராஸ்ல 4 சின்ன வீடு, பெரிய வீட்டுக்கு போறதே கிடையாது. எந்த வீட்ல எந்த நேரம் இருப்பான்னு அவனுக்கே தெரியாது. 4 அட்ரஸையும் உங்களுக்கு நோட் பண்ணி தரேன். ஃபோன் நம்பர்ஸும் தரேன். நீங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டு. வீரபாண்டியன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விவேக்கின் சட்டைப்பையில் இருந்த செல்போன் கூவியது. செல்போனை எடுத்து இடது காதுக்கு ஒட்ட வைத்தான். ஹலோ விவேக், நான் கோகுல்நாத். சொல்லுங்க கோகுல்நாத், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? திரிசூலம் பத்திரிகை ஆபீஸா? ஆமாம். நீங்க உடனே புறப்பட்டு போரூரில் இருக்கிற ஐஜி சத்யபாமா பங்களாவுக்கு வாங்க. எதுக்காக இந்த திடீர் அழைப்பு? ஐஜி என்கிட்ட ஏதாவது பேசணுமா? சாரி விவேக், அவங்க பேசக்கூடிய நிலைமையில் இப்போ இல்ல. கோகுல்நாத், நீங்க என்ன சொல்றீங்க? ஐஜி சத்யபாமா இப்போ உயிரோடு இல்லை. வாட்? நாவலாசிரியை செந்தமிழ் செல்வி எந்த முறையில் கொலை செய்யப்பட்டாங்களோ அதே முறையில் ஐஜி சத்யபாமாவும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. விவேக் கையில் இருந்த செல்போன் மெலிதாய் ஒரு நடுக்கத்துக்கு உட்பட்டது. அத்தியாயம் 9. ஃபாரன்சிக் சடங்குகளுக்கு மத்தியில் உயர்தரமான நைட்டியில் 50 வயதான ஐஜி சத்யபாமா அந்த படுக்கை அறையின் கிரானைட் பரப்பில் விழுந்து கிடக்க விவேக் பக்கத்தில் போய் குனிந்தான். சத்யபாமாவின் கழுத்திலும் முகத்திலும் சின்ன சின்னதாய் இரத்த குழிகள், 2 முழங்கைகளிலும் சதை பீக்கப்பட்டு பெரிதாய் 2 இரத்த காயங்கள் தெரிந்தன. தரைப்பரப்பு முழுவதும் தெரிந்த இரத்த துளிகள் டிசைன் போட்ட தினிசில் உறைந்து போயிருந்தன. விவேக் சத்யபாமாவையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்துவிட்டு பக்கத்தில் நின்றிருந்த டாக்டரிடம் திரும்ப அவர் பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு சொன்னார். நேற்றைக்கு நாவலாசிரியை செந்தமிழ் செல்வி எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் இறந்து போயிருக்காங்க. ஒரு பூனையோட பற்குறிகளும் நகக்குறிகளும் ரொம்பவும் மூர்க்கமாக பதிவாகி இருக்கு. சம்பவம் எப்ப நடந்திருக்கணும்? ராத்திரி 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள. நேற்றைக்கு கொலையான செந்தமிழ் செல்வியின் மரணமும் ஏறக்குறைய இதே கால அளவில் தான் நடந்திருக்கணும்னு டாக்டர்ஸ் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சொன்ன விவேக் கோகுல்நாத்திடம் திரும்பினான். சம்பவம் நடந்தபோது இந்த வீட்ல யார் இருந்தாங்க? ஐஜியோட பொண்ணும் மாப்பிள்ளையும். கோகுல்நாத் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த ஐஜியின் பெண் அழுது அழுது சிவப்பேறி போன விழிகளோடு விவேகிற்கு பக்கத்தில் வந்து நின்று தொண்டை அடைத்து கொண்ட குரலில் பேச ஆரம்பித்தாள். நானும் என்னோட கணவரும் அம்மாவோடு உட்கார்ந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் டிவியில் ஒரு சினிமா பார்த்துட்டு இருந்தோம். அதற்கு பிறகு தூங்க போனோம். காலையில் 9 மணிக்கு தான் கண் விழிச்சேன். எனக்கு ஆச்சரியம். 6 மணிக்கு மேல் பெட்ல நான் படுத்திருக்க மாட்டேன். என் கணவரும் தூங்கிட்டு இருந்தார். அவரை தட்டி எழுப்பினேன். அவ்வளவு நேரம் தூங்கினது அவருக்கும் ஆச்சரியமா இருந்தது. 2 பேரும் எழுந்து அம்மாவோட ரூமுக்கு வந்து பார்த்தோம். கதவு திறந்து கிடந்தது. அம்மா இந்த கோலத்துல விழுந்து கிடந்தாங்க. ராத்திரி எந்த சத்தமும் உங்களுக்கு கேட்கலையா? இல்லை. ஸ்வேதா சொல்ல அவளுடைய கணவன் மனோஜ் குறுக்கிட்டான். எனக்கு
எனக்கு தூக்கம் 2 தடவை கலைஞ்சுது. அந்த சமயத்துல ஏதோ ஒரு நாய் விடாம குறைக்கிற சத்தம் கேட்டது. எந்திரிச்சு என்னான்னு பார்க்க எனக்கு தோணல. அப்படியே தூங்கிட்டேன். விவேக் கனமான கவலை குரலில் சொன்னான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மேடம் ரொம்பவும் துடிப்பானவங்க. எத்தனையோ சமூக விரோதிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவங்க. இந்த கொலை சம்பந்தமா உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? யாரைன்னு சந்தேகப்பட முடியும். கண்டிப்புக்கு பேர் போன அம்மாவுக்கு எதிரிகளும் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்பா போன வருஷம் ஹார்ட் அட்டாக்கில் இறந்ததுக்கு பின்னாடி அம்மாவோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. டியூட்டி நேரம் முடிஞ்சதும் உடனே வீட்டுக்கு வந்துருவாங்க. நானும் அம்மாவும் சேர்ந்து ஷாப்பிங் போவோம், பீச்சுக்கு போவோம். நானும் கூட ஒரு நாள் அம்மா கிட்ட கேலியா, என்னம்மா உங்ககிட்ட ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது, என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டு வயசாயிருச்சு இல்லன்னு சொன்னாங்க. விவேக் சில வினாடிகள் மௌனமா இருந்துவிட்டு கேட்டான். நாவலாசிரியை செந்தமிழ் செல்வியும் உங்க மதரும் ஒரே மாதிரியான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நட்பு ரீதியிலான பழக்கம் ஏதாவது இருந்ததா? ஸ்வேதா தலையாட்டினாள். செந்தமிழ் செல்வியோட கதைகளை நானும் அம்மாவும் படிக்கிறதோட சரி, மற்றபடி நானோ அம்மாவோ அவங்களை இதுவரையில் ஒரு தடவை கூட நேரில் பார்த்தது இல்லை. மிஸ்ஸஸ் ஸ்வேதா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்க மதருக்கும் நாவலாசிரியை செந்தமிழ் செல்விக்கும் ஏதாவது ஒரு வகையில் லிங்க் இருக்க போய்தான் 2 கொலைகளும் ஒரே மாதிரியான முறையில் நடந்திருக்கு. ஸ்வேதா சில வினாடிகளை யோசிக்க எடுத்துக்கொண்ட பின் தீர்க்கமாய் தலையாட்டினாள். அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க மதருக்கு டைரி எழுதுற பழக்கம் உண்டா? உண்டு. அந்த டைரியை நான் பார்க்கணுமே. ஸ்வேதா கண்களை கர்ச்சீஃபால் ஒற்றிக்கொண்டு தரையில் உறைந்து கிடந்த இரத்த துளிகளை மிதித்து விடாமல் ஜாக்கிரதையாய் நடந்து அறையின் மூலையில் இருந்த பீரோவை நோக்கி போனாள். பீரோவை திறந்து வைத்துக்கொண்டு சில நிமிஷங்களை தேட செலவழித்துவிட்டு ஒரு டைரியோடு திரும்பி வந்தாள். விவேக் டைரியை வாங்கி புரட்டினான். முதல் பக்கத்திலேயே டைரியின் கண்ணாடி தாளுக்குள் அந்த சிறிய பிரவுன் கவர் சொருகப்பட்டிருந்தது. விவேக் அதை எடுத்து பிரித்தான். அது ஒரு போஸ்ட்கார்ட் சைஸ் வண்ண போட்டோ. மலர் தோட்டம் ஒன்றின் நடுவில் நின்று கொண்டு நாவலாசிரியை செந்தமிழ் செல்வியும் ஐஜி சத்யபாமாவும் தோள் மேல் கை போட்டபடி வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 10. பிளாக்கி. அவன் குரல் கொடுக்க மேஜைக்கு கீழே தூங்கிக் கொண்டிருந்த பூனை விழிப்புக்கு வந்து பாதி கண்களை மெல்ல திறந்து பார்த்தது. சிவப்பாய் வாய் திறந்து மியாவ் என்றது. வெளியே வாடா பிளாக்கி. மியாவ். உனக்கு பெட் காப்பி ரெடி. மியாவ். இன்னும் என்ன தூக்க கலக்கமா? வா வெளியே. சீக்கிரம் வந்தியேனா பெட் காப்பி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. பிளாக்கி மேஜை அடியிலிருந்து வெளிப்பட்டு உடம்பை உதறி சோம்பல் முறித்து கொண்டு மேஜைக்கு தாவியது. பின்னங்கால்களால் உட்கார்ந்து கொண்டு அவனை பார்த்தது. மியாவ். என்னடா குட் மார்னிங் சொல்ல மறந்துட்ட? மியாவ். குட் மார்னிங் சொன்னாதான் பெட் காஃபி. பிளாக்கி தன் முன் வலது காலை உயர்த்தி மெல்ல நெற்றிக்கு கொண்டு போய் தாழ்த்தியது. அவன் சிரித்தான். வர வர நீ சோம்பேறி ஆயிட்ட. குட் மார்னிங்கை கூட கேட்டுதான் வாங்க வேண்டி இருக்கு. மியாவ். பெட் காப்பிக்கு அவசரமா? இரு வரேன். எழுந்து போனவன் ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரீசரில் வைக்கப்பட்டிருந்த ரத்தம் நிரம்பிய பாட்டிலை எடுத்தான். பிளாக்கிக்கு முன்னால் ஒரு பீங்கான் கிண்ணத்தை கொண்டு வந்து வைத்து அதில் ரத்தத்தை ஊற்றினான். இந்தா பெட் காஃபி, குடிச்சிட்டு வாசல்ல போய் நில்லு, வாக்கிங் போகணும். பிளாக்கி சந்தோஷம் மின்னும் கண்களால் அவனை பார்த்துவிட்டு ரத்தத்தை சப்பி சுவைக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 11. உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் கூட்டியிருந்த அவசர கூட்டத்தில் இருந்தான் விவேக். அதிகாரி ஒருவர் கேட்டார். மிஸ்டர் விவேக், 2 நாட்களில் 2 பெண்கள் மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருமே புகழ்வாய்ந்த பெண்கள். எதற்காக இந்த கொலைகள் என்றும் தெரியவில்லை. கத்தி, துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை உபயோகப்படுத்தாமல் ஒரு பூனையை ஏவிவிட்டு இந்த கொலைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. இந்த 2 பெண்களின் மேல் யாருக்கு என்ன கோபம்? விசாரணையில் ஏதாவது பிடிபட்டுள்ளதா? விவேக் தனக்கு முன்னால் இருந்த மைக்குக்கு வாயை கொடுத்தான். மேடம் சத்யபாமாவும் நாவலாசிரியை செந்தமிழ் செல்வியும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு போட்டோ கைக்கு கிடைத்திருக்கிறது. போட்டோவில் உள்ள நெருக்கத்தை பார்க்கும்போது இருவரும் இணை பிரியாத தோழிகளாக இருந்திருக்கிறார்கள்.
ஆனால் இந்த நட்பு வெளியே யாருக்கும் தெரியவில்லை. மேடம் சத்யபாமாவின் மகள் ஸ்வேதா தன் கணவரோடு அதே வீட்டில் கடந்த 1 வருட காலமாக தங்கி வந்திருக்கிறார். ஆனால் இதுநாள் வரைக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் செந்தமிழ் செல்விக்கும் உள்ள நட்பு அவருக்கு தெரியவில்லை. அதேபோல் செந்தமிழ் செல்வியின் கணவர், அதாவது மாஜி கணவர் சந்திரமௌலிக்கும் இந்த நட்பு பத்தி தெரியவில்லை. சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக சத்யபாமாவும் செந்தமிழ் செல்வியும் தங்களோட நட்பை வெளியுலகத்துக்கு தெரியாம வச்சிருந்திருக்காங்க. அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சா கொலையாளி யாருங்கிற கேள்விக்கும் விடை கிடைச்சிடும். இன்னொரு அதிகாரி எழுந்து கேட்டார். பூனை கோழைத்தனமுள்ள ஒரு பிராணி. அது ஒரு மனிதனை தாக்கி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மூர்க்கத்தனம் கொண்டதாக இருக்க முடியுமா? இந்த சந்தேகம் குறித்து வெட்னரி காலேஜ் டீனை சந்தித்து விளக்கம் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்? பூனைகள் பார்ப்பதற்கு கோழைத்தனம் கொண்டவை போல் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஆக்ரோஷம் கொண்டவை. பூனைக்கு கோபம் வந்து சீர ஆரம்பித்து விட்டால் அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பூனை மனிதனை தாக்க ஆரம்பித்தால் முதலில் அது மனிதனின் கழுத்தை தான் குறிவைத்து தாக்கும். வெறி பிடித்த பூனையால் ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு யானையையே கொல்ல முடியும் என்று சொன்னார் அவர். அப்படி என்றால் அந்த கொலையாளிக்கு ஆயுதம் ஒரு பூனை. ஆமாம், கொலையாளி அந்த பூனையை வீட்டுக்கு அனுப்பி கொலைகளை செய்திருக்கலாம். அப்படிதானே? ஆமாம், அந்த பூனையை கொலையாளி பழக்கி வைத்திருக்கலாம். மிஸ்டர் விவேக், இந்த கொலைகளுக்கு காரணமான கொலையாளி சீக்கிரமாவே கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். கொலையாளியை அணுகும் முறையில் உங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன? அரசியல் தலைவர் அமரேந்திரனை பார்த்து ஒரு விசாரணையை மேற்கொள்ள போகிறேன். அந்த விசாரணையில் ஒரு சின்ன ஹோல்டிங் கிடைத்தாலும் போதும். கொலையாளி இருக்கும் திசையை ஊகித்து விட முடியும். அமரேந்திரன் இப்போது ஊரில் இல்லை, ஏதோ கட்சி மாநாட்டுக்காக கடலூர் போயிருக்கிறார். நாளைக்கு மாலை சென்னை திரும்பும் அவரை உடனடியாக சந்தித்து பேச போகிறேன். விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மேஜையோரத்தில் இருந்த இன்டர்காம் கூப்பிட்டது. அதிகாரி ஒருவர் எடுத்தார். எஸ் சார், திஸ் இஸ் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்ஷன். சொல்லுங்கள், ஒரு அனானிமஸ் கடிதம் வந்திருக்கிறது. விஷயம் என்ன? அதை உங்கள் பார்வைக்கே அனுப்பி வைக்கிறோம் சார். உடனடியாக அனுப்பி வையுங்கள். எஸ் சார். மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டுவிட எல்லோரும் காத்திருந்தார்கள். 10 நிமிஷத்தில் அந்த கடிதம் ஒரு கான்ஸ்டபிள் மூலமாய் உள்ளே வந்தது. விவேக் வாங்கி பிரித்தான். வெள்ளை தாளில் சிவப்பு மையில் வரையப்பட்ட ஒரு பூனையின் படம். பூனையின் 2 பக்க கோரை பற்களும் பெரிதாக வரையப்பட்டு நாக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. கீழே கருப்பு மையால் கோணல் மாணலாய் 2 வரிகள். எனக்கு இன்னும் பசி தீரவில்லை. இன்று இரவு மறுபடியும் வேட்டைக்கு வருவேன். கீழே கையெழுத்துக்கு பதிலாக மறுபடியும் சின்னதாய் ஒரு பூனையின் படம். வாள் கேள்விக்குறி மாதிரி வளைந்திருந்தது. அத்தியாயம் 12. பிளாக்கி, இன்னைக்கு வாக்கிங் போதும், வீட்டுக்கு கிளம்பலாமா? மழை வேற வரும் போலிருக்கு. அவன் நின்று வானத்தை பார்க்க பூனையும் அண்ணாந்து பார்த்தது. வா போகலாம். பூனையை அள்ளி கொண்டவன் வேகமாய் நடக்க ஆரம்பித்தான். அந்த காலை நேரத்திலேயே மழையை கொண்டு வரும் முஸ்தி போடு மேகங்கள் தலைக்கு மேலே ஆகாயம் பூராவும் திரண்டிருந்தன. மழை துளி பூமியை ஸ்பரிசிப்பதற்குள் வீடு போய் சேர்ந்து விட வேண்டும். எட்டி நடை போட்டான். சார், 10 அடி நடப்பதற்குள் பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். சத்தியம் நின்றிருந்தான். விஷ் செய்து கொண்டே பக்கத்தில் வந்தான். குட் மார்னிங் சார். நீயா? என்ன, நீ தேடி போன அந்த ஆள் கிடைச்சாரா? இல்ல சார், அவன் கொடுத்தது பொய் அட்ரஸ். ப்ளூஃபோர்ட் எஸ்டேட்டுங்கிற பேர்ல இங்கே எந்த எஸ்டேட்டும் கிடையாதாம். அவன் பேர் என்னன்னு சொன்ன? சாய்குமார் சார். அந்த ஆளை எதுக்காக பார்க்க வந்த? அவன் எனக்கு பணம் தரணும் சார். எவ்வளவு? 50,000 சார். என்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணம் சார். அது ஒரு அவசர தேவைக்காக பணம் கேட்டான். கொடுத்தேன். வருஷம் 2 ஆச்சு. பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் தலைமறைவாயிட்டான். போன வாரத்துல ஒரு நாள் ஒரு வேலை விஷயமாய் மெட்ராஸுக்கு போயிருந்த போது சாய்குமாரை ரோட்டில் பார்த்து மடக்கி பிடிச்சிட்டேன். அவன் என் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினான். தற்சமயம் அவன் ஒரு எஸ்டேட்ல வேலை பார்க்கிறதாகவும் அடுத்த வாரத்துல எஸ்டேட்
எஸ்டேட் முதலாளி ஒரு பெரிய தொகையை அவனுக்கு கொடுக்க இருக்கிறதாகவும் அந்த பணத்தை அப்படியே எனக்கு கொடுத்துடுறதாகவும் சொன்னான். சொன்னவன் அட்ரஸையும் கொடுத்தான். அவனோட அழுகையையும் பேச்சையும் உண்மைன்னு நம்பி இப்போ நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். பணம் கிடைக்காததுனால தங்கையோட கழுத்துல தாலி ஏறலை. ஊருக்கு திரும்பி போகவே பயமா இருக்கு சார். அதான் 2 நாள் கக்கட்டி கிராமத்திலேயே தங்கிட்டேன். தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா? பார்த்து வச்சிருக்கு சார். பணம் தான் என்கிட்ட கிடையாது. நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உன்னை நம்புறேன். உன் கையில் பணம் 50,000 இருந்தால் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்துடுமா? நடந்துடும் சார். அந்த பணத்தை நான் உனக்கு தரேன் சார். அவன் விழிகள் விரிந்தன. சாயந்தரம் 5 மணிக்கு என் வீட்டுக்கு வா, பணம் தரேன். சத்யம் கைகளை கூப்பினான். சார், இப்படி ஒரு உதவி உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். நான் தரப்போகிற பணம் உண்மையாகவே உன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு தானே சார். என் பேர் சத்யம். இந்த பேருக்கு ஏத்த மாதிரி இதுவரையில் நான் உண்மையைத்தான் பேசிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஊருக்கு போய் என்னோட தங்கச்சியையும் அம்மாவையும் கூட்டிட்டு வரட்டுமா சார்? அதெல்லாம் வேண்டாம். உன் பேச்ச நான் நம்புறேன். சாயந்தரம் வந்து பணத்தை வாங்கிட்டு போ சொல்லிவிட்டு அவன் பிளாக்கியோடு விடுவிடுவென்று நடக்க ஆரம்பித்து விட சத்யம் கையை கூப்பியபடி அப்படியே நின்றான். அத்தியாயம் 13. ஒரு தமிழ்நாடு அரசியல்வாதி எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தார் அமரேந்திரன். வெள்ளை வேஷ்டி, வெள்ளை ஷர்ட், தோளில் கரை போட்ட நீளமான துண்டு, கண்களில் வெள்ளி பிரேமிட்ட கண்ணாடி, ஷர்ட் பாக்கெட்டில் துருத்தி கொண்டிருந்த செல்போன், குலைந்து கும்பிடு போட்டு அவர் சொல்வதையெல்லாம் தலையாட்டியபடியே கேட்டுக்கொள்ளும் ஒரு செக்ரட்டரி, சாரி அடியாள் அமரேந்திரன் விவேக்கிடம் சொல்லி கொண்டிருந்தார். சார், திரிசூலம் பத்திரிகையில் வந்த கிசுகிசு உண்மைதான். நாவலாசிரியை செந்தமிழ் செல்வி 4-5 தரம் வந்து என்னை சந்திச்சாங்க. என்னோட மேடை பேச்சையும் நான் பத்திரிகைகளுக்கு தர பேட்டிகளையும் உண்மைன்னு நம்பின அந்த அம்மா என் கட்சியில் சேர்ந்து ஒரு மகளிர் அணி பிரிவை தொடங்கலாம்னு சொன்னாங்க. நான் முதல்ல ஒத்துக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ண சொன்னேன். அந்த அம்மாவும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மாவோட வேகத்தை பார்த்து என் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. விவேக் குறுக்கிட்டு கேட்டான், எதுக்காக பயம்? சார், எனக்கு இந்த அரசியல் ஒரு வியாபாரம் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லெட்டர் பேட் கட்சி. ஒரு அரசியல் தலைவருங்கிற போர்வையில் வாய்ஜாலம் மூலமா அரசியல் பண்ணி அது மூலமா காசு பணம் பார்த்துட்டு வரேன். இதையெல்லாம் புரிஞ்சுக்காத அந்த அம்மா மகளிர் அணி மூலமா நேர்மையான அரசியலை கட்சிக்குள்ள உருவாக்க பார்த்தாங்க. நான் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவை மீட் பண்றதையே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அம்மாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னை பார்க்க வரவே இல்லை. விவேக் அமரேந்திரனையே சில வினாடிகள் உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு கேட்டான், இப்ப நீங்க சொன்னது உண்மையா இல்லை கற்பனை கதையா? என்ன சார் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க? நான் பொய் பேசுறவன் தான். ஆனா போலீஸ் கிட்ட பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா பொய் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. உண்மையை சொல்லிட்டா உபத்திரவம் இருக்காது. சரி, செந்தமிழ் செல்வியும் ஐஜி சத்யபாமாவும் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு சார் தெரியும்? இந்த பெண்களோட மனசு ஒரு அலிபாபா குகை மாதிரி. அதுக்குள்ள புதஞ்சு போயிருக்கிற விஷயங்களை அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிட முடியாது சார். இந்த ஆளிடம் இனி பேசிக்கொண்டிருப்பதில் உபயோகம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட விவேக் எழுந்து அவரிடம் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தான். கோகுல்நாத் காரில் காத்திருந்தார். விவேக் டிரைவிங் சீட்டை ஆக்கிரமித்து இக்னிஷனை உசுப்பி மாருதி ஜென்னை நகர்த்தினான். கோகுல்நாத், நான் உள்ளே அமரேந்திரனோடு பேசிட்டு இருந்த போது வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற ஆட்களை நோட் பண்ணினீங்களா? நோட் பண்ணினேன் விவேக். யாரும் எதுவும் வித்தியாசமா செய்யல. எல்லாமே நார்மல். அமரேந்திரன் என்ன சொன்னான் விவேக்? அமரேந்திரன் சொன்னதை அப்படியே சொன்னான் விவேக். கோகுல்நாத் கேட்டுவிட்டு தலையசைத்தார். அவன் சொன்னதை நம்ப முடியாது விவேக். அமரேந்திரன் வாயை திறந்தாலே 1000 பொய்ன்னு சொல்வாங்க. இட் மே பி கோகுல்நாத், பட் செந்தமிழ் செல்வி விஷயத்துல அவர் பொய் சொல்கிற மாதிரி தெரியலை. அவர் பக்கம் தப்பு இருந்திருந்தா பேச்சில் கொஞ்சமாவது நர்வஸ் இருக்கணும். அது இல்லை. இருந்தாலும் அவர் மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும் விவேக். அரசியல்வாதிகளில் தண்ணி பாம்புகளும் இருக்காங்க, விஷ பாம்புகளும் இருக்காங்க. இதுல இவர் எந்த டைப்புன்னு தெரியாது. அந்த பூனை மிரட்டல் கடிதம் வேற வயிற்ற கலக்கிக்கிட்டு இருக்கு. வரப்போகிற ராத்திரிகள் நல்லபடியா கழிஞ்சு பொழுது விடியணுமேனு இருக்கு. விவேக் கவலைப்பட்டு
கொண்டே காரை செலுத்தி வீடு வந்து சேர்ந்தபோது மதியானம் 1 மணி. வீட்டு வாசலில் ஒரு பியட் கார் நெஞ்சிருந்தது. விவேக், உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு தெரியலையே. காரை நிறுத்திவிட்டு விவேக்கும் கோகுல்நாத்தும் உள்ளே போக ரூபலாவும் டாக்டர் மிருணாளினியும் சோஃபாவில் பக்கம் பக்கமாய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். விவேக் மலர்ந்தான். ஹலோ டாக்டர், குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப நாள் கழிச்சு தோழியை பார்க்க வந்திருக்கீங்க போலிருக்கே. ரூபலா புன்னகைத்தாள். அவங்க பார்க்க வந்தது என்னை இல்லை, உங்களை. என்னையா? வெரி இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க வைத்தியத்துக்கு பயந்து எந்த பேஷண்டாவது ஓடி போயிட்டாங்களா? டாக்டர் மிருணாளினி சிரித்தாள். அப்படி ஓடினா நாங்களே கண்டுபிடிச்சுக்குவோம். இது வேற விஷயம் மிஸ்டர் விவேக். சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் மேலோட்டமா பார்க்க போனா ஒண்ணுமே இல்லதான். பட் கொஞ்சம் டீப்பா யோசனை பண்ணி பார்க்கும்போது விபரீதமா தெரியுது. அதான் உங்ககிட்ட வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? மிஸ்டர் விவேக், 4 நாளைக்கு முன்னாடி அப்பல்லோ பிளட் பேங்குக்கு வந்த இளைஞன் ஒருத்தன் 2 யூனிட் ஓ பாசிட்டிவ் பிளட் கேட்டிருக்கான். கேட்டவன் அவனுடைய அம்மாவோட மேஜர் ஆபரேஷன் என்னோட ஹாஸ்பிட்டல்ல நடக்க இருக்கிறதாகவும் அதுக்காக தேவைப்படுறதாகவும் சொல்லி இருக்கான். அது பொய். அன்னைக்கு என்னோட ஹாஸ்பிட்டல்ல எந்த ஆப்ரேஷனும் நடக்கல. அவன் எதுக்காக அப்படி பொய் சொன்னான்னு தெரியல. அப்பல்லோ பிளட் பேங்கில் அவன் கேட்ட ஓ பாசிட்டிவ் ரத்தம் இல்லாததுனால அவங்க அந்த நபரை பிளட் டோனர் அசோசியேஷன் பிரசிடென்ட் சீனிவாச ராகவன் கிட்ட அனுப்பி இருக்காங்க. அவனும் அவர்கிட்ட போயிருக்கான். அவர் அவனை சிட்டி அவுட்டரில் இருக்கிற அருணா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி 2 யூனிட் ஓ பாசிட்டிவ் பிளட்டை வாங்கிக்க சொல்லி இருக்காரு. அவனும் உடனடியா போய் வாங்கியிருக்கான். விவேக் குறுக்கிட்டான். அவன் பிளட் வாங்கிட்டு போன அந்த தேதியில் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ஓ பாசிட்டிவ் பிளட்டை உபயோகப்படுத்தி ஆபரேஷன் ஏதாவது நடந்ததா? ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபோன் பண்ணி அதையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அப்படி ஒரு ஆபரேஷன் நடக்கவே இல்லை. ஸோ அந்த நபர் வேற ஏதோ காரணத்துக்காக அந்த ஓ பாசிட்டிவ் பிளட்டை வாங்கிட்டு போயிருக்கான். அந்த காரணம் இல்லீகலாவும் இருக்கலாம். அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். விவேக் தன் நெற்றியை இடது கையின் ஆட்காட்டி விரலால் தேய்த்தான். பிறகு சட்டென்று பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து டயலில் எண்களை தட்டிவிட்டு பேச ஆரம்பித்தான். ஜிஹெச், எஸ், டாக்டர் பத்மநாபன் இருக்காரா? இருக்காரு சார். நீங்க போலீஸ், ப்ளீஸ் கனெக்ட் மீ. சில நொடிகளில் பத்மநாபன் லைனுக்கு வந்தார். டாக்டர், நான் விவேக். சொல்லுங்க மிஸ்டர் விவேக். செந்தமிழ் செல்வி, சத்யபாமா, இந்த 2 பேரின் உடல்களையும் நீங்க தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தீங்க? ஆமா. அதுல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேளுங்க. செந்தமிழ் செல்வி, சத்யபாமா, இவங்க பிளட் குரூப் எதுன்னு சொல்ல முடியுமா? லயன்ல ஒரு நிமிஷம் இருங்க சொன்ன டாக்டர் பத்மநாபன் அந்த நிமிஷம் முடிவதற்குள்ளாகவே லைனுக்கு வந்தார். மிஸ்டர் விவேக், சொல்லுங்க டாக்டர். 2 பேரோட பிளட் குரூப்புமே ஓ பாசிட்டிவ். அத்தியாயம் 14. சத்தியம் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் போய் கதவை தட்ட நீளமான 2 நிமிஷ நிசப்தத்துக்கு பிறகு அவன் கதவை திறந்தான். குட் ஈவினிங் சார். உள்ளே வா. சத்தியம் தயக்கத்தோடு உள்ளே வந்தான். உட்கார். ஸ்டூலில் உட்கார்ந்தான். அவன் சத்தியத்தின் தோளில் கை போட்டபடியே பேச ஆரம்பித்தான். இதோ பார் சத்தியம், நான் உனக்கு பணம் தர விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னோட வீட்டில் கூட சொல்லக்கூடாது. வீட்டில் கேட்டா உன்னோட ஃப்ரெண்ட் சாய்குமார் கடனை திருப்பி கொடுத்துட்டதா சொல்லிடு. சரி சார். பணம் 50,000 போதுமா? போதும் சார். கல்யாண காரியம் இன்னும் வேணும்னா கேளு, தரேன். இல்ல சார், போதும். கல்யாணத்தை சிம்பிளா தான் நாங்க நடத்த போறோம். சரி, இரு வரேன். அவன் உள்ளே போய் 100 ரூபாய் பண்டல்கள் 5 கொண்டு வந்து கொடுத்தான். நோட்டுகளை வாங்கி மார்போடு அணைத்து கொண்ட சத்தியத்தின் கண்களில் நீர் கோர்த்தது. சார், இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க கொடுத்த இந்த பணத்தை நான் கடனாதான் ஏத்துக்கிட்டேன். கூடிய சீக்கிரமே உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுவேன். முதல்ல போய் நீ கல்யாணத்தை நடத்து. மத்தத பின்னாடி பேசிக்கலாம். சத்தியம் பணத்தை தான் கொண்டு வந்திருந்த ஏர்பேக்கில் பத்திரப்படுத்தி கொண்டு எழுந்தான். நான் வரேன் சார். கிளம்பு. வாசற் கதவை நோக்கி நடந்த சத்தியம் சட்டென்று திரும்பி பார்த்தான். சார், என்ன பூனையை எங்கே சார் காணும்? அதுவா, அது வெளியே போயிருக்கு. நீ புறப்படு. சத்தியம் நகர்ந்தான்.
அத்தியாயம் 15. விவேக் சத்யபாமாவின் வீட்டை மாலை 4 மணி அளவில் தொட்டபோது வீட்டுக்கு வெளியே சாலையில் நிறைய கார்கள் தெரிந்தன. கோகுல்நாத் சொன்னார், இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு காரியங்கள் நடக்குது விவேக். நாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாய் வந்திருக்கலாம். சரி, போயிட்டு அப்புறம் வரலாமா? விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே போர்டிகோவில் நின்றிருந்த சத்யபாமாவின் மகள் ஸ்வேதாவும் மாப்பிள்ளை மனோஜும் அவர்களை பார்த்துவிட்டு வேக வேகமாய் வந்தார்கள். வாங்க சார், இன்னைக்கு அம்மாவோட 4ஆம் நாள் காரியம். நாங்க அப்புறமா வரோமே. ஸ்வேதா கேட்டாள். கொலையாளியை பற்றிய தகவல் ஏதாவது கிடைச்சதா சார்? எஸ், டாக்டர் மிருணாலினி கொடுத்த தகவல் படி கொலையாளியோட அவுட்லைன் கிடைச்சிருக்கு. யார் சார் அவன்? ஆள் யாருன்னு தெரியாது. பட் அப்பல்லோ பிளட் பேங்கில் வேலை செய்கிற 2 பெண்கள் அவனை பார்த்துருக்காங்க. ஓ பாசிட்டிவ் பிளட் 2 பாட்டில் வாங்க வந்திருக்கான். புனிதம் ஹாஸ்பிட்டல்ல அம்மாவுக்கு ஆபரேஷன்னு பொய் சொல்லியிருக்கான். ஆனா அன்னைக்கு தேதியில் புனிதம் ஹாஸ்பிட்டலில் எந்த ஆபரேஷனும் நடக்கல. அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டுமில்லை, சிட்டியில் இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டலிலும் ஓ பாசிட்டிவ் பிளட்டை உபயோகப்படுத்தி ஆபரேஷன் நடக்கல. மனோஜ் குழப்பமான முகத்தோடு கேட்டான். சார், நீங்க சொன்ன சம்பவத்துக்கும் கொலையாளிக்கும் என்ன சம்பந்தம்? லேசா ஒரு சம்பந்தம் இருக்கு. கொலையாளியா இருக்கலாமோன்னு நாம சந்தேகப்படுற நபர் வாங்கிட்டு போன பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ். கொலையான செந்தமிழ் செல்வியும் ஐஜி மேடமும் ஓ பாசிட்டிவ் ரத்த குரூப்பை சேர்ந்தவங்க. இந்த ஒரு பாயிண்டை மட்டும் வச்சு எப்படி அவன் கொலையாளின்னு சொல்ல முடியும் சார்? பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இல்லையே. பாயிண்ட் ஸ்ட்ராங் கிடையாதுதான், பட் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படுது. அப்பல்லோ பிளட் பேங்க் பெண்கள் சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த நபரை ஸ்கெட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதற்கு முன் இது மாதிரியான அடையாளங்களோடு யாரையாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? விவேக் நீட்டிய அந்த ஸ்கெட்ச் படத்தை இருவரும் பார்த்தார்கள். ஒன்றாய் உதட்டை பிதுக்கினார்கள். தெரியலையே சார். செந்தமிழ் செல்வியோட மாஜி கணவர் சந்திரமௌலியும் வீட்டு வேலைக்காரி பூங்காவனமும் இந்த ஸ்கெட்சை பார்த்துவிட்டு தெரியலங்கிற இதே பதிலை தான் சொன்னாங்க. ஒருவேளை ஸ்கெட்ச் செய்யப்பட்ட அந்த நபரோட படம் சரியானபடி அமையாம இருந்திருக்கலாம். விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மனோஜ் ஸ்வேதாவை பார்த்தான். ஸ்வேதா, அந்த கேசட்டை பத்தி சார்கிட்ட சொல்லலாமா? நானும் இப்ப இதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லிடலாம் என்றவள் விவேக்கிடம் திரும்பினாள். சார், கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வீடியோ கேசட் ஸ்டாண்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கேசட் கிடைச்சது. அது அம்மா அடிக்கடி டேப் ரெக்கார்டரில் போட்டு கேட்கிற கஜல் கேசட். அந்த கேசட் மேல சின்னதா ஒரு வெள்ளை பேப்பர் ஒட்டி அதில் சிவப்பு ஸ்கெட்ச் பேனாவில் ஒரு கேள்விக்குறி போட்டிருந்தது. உடனே நாங்க அந்த கேசட்டை போட்டு பார்த்தோம். 2 நிமிஷ கஜல் மியூசிக்கிற்கு பின் புரியாத மொழியில் ஒரு ஆண் குரல் கோபமாய் அரை நிமிஷ நேரம் பேசியது. அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க கஜல் இசை. பேசியது யார், அது என்ன மொழின்னு எங்களுக்கு தெரியலை. அந்த கேசட் உங்களுக்கு எப்ப கிடைச்சது? 1 மணி நேரத்துக்கு முந்திதான். உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க நினைச்சோம். அம்மாவோட 4ஆம் நாள் காரியங்கள் இருந்ததால ஃபோன் பண்ண முடியல. அந்த கேசட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஸ்வேதா உள்ளே போன சில வினாடிகளில் கேசட்டோடு வெளிப்பட்டாள். விவேக் வாங்கி பார்த்தான். கேசட்டின் மேல் சின்னதாய் ஒரு வெள்ளை பேப்பர் ஒட்டப்பட்டு அதன் மேல் சிவப்பு ஸ்கெட்ச் பேனாவால் எழுதப்பட்ட ஒரு கேள்விக்குறி தெரிந்தது.